படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்கள் கண்ணியமானவர்களாக இருக்கிறார்கள். வதுதில்லு மன் தஷா, யாரை அல்லாஹ் கேவலப்படுத்த நாடுகிறானோ அவர்கள் கேவலமான. இது ஒரு ஏனவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறானா, இப்னு ஆதம் அந்த துரீது வலா உரீது வலா யகூனு இல்லா மா உரீது. ஆதமுடைய மகனே, நீனும் நாடுகிறாய், நானும் நாடுகிறேன். ஆனால் நான் எதை நாடுகிறேனோ இது மாத்திரம்தான் நடைபெறும். வேற ஒரு மனிதன் உலகத்தில் முஸ்லிமாக பிறந்து விட்டார், ஈமானில் ஆக முக்கியமான ஒன்றுதான் இது. வல்கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அது நலவாக இருக்கட்டும், கெடுதியாக இருக்கட்டும், உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்தும் இது அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கிறது என்று ஒரு மனிதன் உள்ளத்தில் ஆணித்தரமாக அவன் உள்ளத்துல பதிச்சுன்னு சொன்னா அவனுக்கு உலகத்துல வாழ்றது ரொம்ப நேரம். இந்த வாழ்க்கை அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு தந்திக்கிற நோக்கமே என்ன? கொஞ்ச காலம் வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆயுள். இதை விட வாழ்றன்னு சொன்னா கொஞ்சம் பேர் தான், மிச்சம் பேர் வாழ். இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தந்து எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவன் பக்கம் அடியார்கள் நெருங்க வேண்டும், அவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தந்த நோக்கமே அவனுடைய பொருத்தத்தை அடைஞ்சி நாளை கியாமத்துடைய நாளையில அழிவே முடிவே இல்லாத அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் சொன்னான், இந்த துனியா ஒன்றும் இல்லை, கேவலமானது. இந்த துனியாவை பார்த்து நீங்க ஏமாந்துடவான லஹிபு வஸீனத்து. இன்னொரு ஆயத்துல இது அழகா பார்த்து, இது ஒரு விளையாட்டுக்குரிய இடம், இதை பார்த்து நீங்க ஏமாந்துடவான. வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. அல்லாஹ் சொல்றான், இந்த துனியாவை பார்த்து, துனியாவுடைய இன்பங்களை பார்த்து, துனியாவுடைய அழகை பார்த்து நீங்க ஏமாந்து என்னுடைய ரஹ்மத்தை விட்டும், என்னுடைய பொருத்தத்தை விட்டும், என்னுடைய இரக்கத்தை விட்டும் நீங்க தூரமாயிடும். எனவே சொற்பமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட இதே மாதிரி ஒரு சபையில இருந்து திடீர்னு எழுப்பினாங்க. எழுப்பி ஒரு பிச்சை எடுத்து ஒரு பொட்டியை போட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரிய மரமைக்கு மாற்றம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ சொல்ல வருகிறார்கள். என்ன வளமைக்கு மாற்றமாக எழுத படிக்க தெரியாத நபி, இது ஊர்ஜினம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாது என்பது ஒரு ஊர்ஜினம் கிடையாது. என்றால் இந்தியாவை சேர்ந்த மாற்று மதத்து சகோதரர் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதும் போது எப்படி தெரியுமா எழுதுகிறார்கள்? எழுத படிக்க தெரியாத பல்கலைக்கழகமே இன்று உங்களை தான் முழு உலகமும் எழுதியும் வாசித்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒப்பிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுப்பி ஒரு பொட்டியை போட்டார். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன சொல்றது என்ன விஷயம்? சொன்னாங்க, இந்த பொட்டி இது, அந்த பொட்டிக்குள்ள நிறைய கோடு, சின்ன சின்ன கோடு, ஒரு கோடு மட்டும் வெளியே கொஞ்சம் தள்ளி நிற்குது, எட்டி பார்த்து. சொன்னாங்க, இந்த பொட்டி இருக்குது, இது மனிதனுடைய ஆயுள் பொட்டி தான். யாரும் சொல்லுவாங்க, அப்ப இந்த பொட்டிக்கு வெளியே இருக்கிற கோடு, சொன்னாங்க இது மனிதனுடைய ஆசை, வேலன் ஹவா. இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம். இவருடைய ஆசை 150 வருஷம். 50 வயசுல ஊட கட்டுவாரு. ஆனா இவர் கட்டுற பிளேனை பார்த்து இன்னொரு 10-15 வருஷம் அவர் கட்டணும், அப்பதான் அந்த ஊட்ட முடிக்கணும். சில நேரம் ஒரு ஊடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மௌத்தா வைக்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொன்னாங்க, இவருடைய ஆசை இது இவருடைய ஆயிலை விட மிகைத்து விட்டது. சின்ன சின்ன கோடி சொன்னாங்க, இது இவன் உலகத்துல இவனுக்கு வரக்கூடிய இந்த சின்ன பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இன்பங்கள் எல்லாத்தையும் இவன் சகிச்சு கொள்ளணும், எல்லாத்தையும் இவன் பொருந்து கொள்ளணும். கஷ்டம் வருதா அதை பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ் எனக்கு தர எல்லாத்தையும் பொருந்தி இவன் அல்லாஹ்வுக்காகவே யார் உலகத்துல வாழ்றானோ, என்னுடைய சுன்னத்தை எடுத்து என்னுடைய வாழ்க்கையை எடுத்து யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கிறானோ
இவன் தான் சிறந்தவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்பமான வாழ்க்கை வேணும். அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு ஆயத்துல சொல்றான், யா கௌமி இன்னமா ஹாதிஹி துன்யா மத்தா. இந்த துன்யா இங்கே மத்தா. மத்தா என்ன வேணும்? மத்தா என்ன சொல்றாங்க உலமாக்கள். இன்னைக்கு பெண்கள் அடுப்புல வேலை செய்ய போல அந்த சட்டியை தூக்குறதுக்கு, கையில கரும்பு படா வைக்கிறதுக்கு, சட்டியை தூக்குறதுக்கு ஒரு துண்டு வச்சுப்பாங்க, துணி. அந்த துணி தான் அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் சொல்றான். அந்த துணி யார் சரி அந்த துணியை மதிப்பாங்க. அந்த துணியை கோந்து முன்னுக்கு போல வைப்பாங்க. ஏதாவது ஒரு ரூம்ல கொண்டு போய் கபட்ல கண்ணியமா அந்த துணியை மதிக்கவே மாட்டோமே. அது ஊத்திய பிடிக்கக்கூடிய துணி. உலமாக்களுடைய விளக்கம், இந்த மத்தானது இந்த துனியாவுக்கு சமன். இந்த துனியா அது மாதிரி அற்பமானது. வேறவே இந்த துனியாவை கண்டு நீங்க ஏமாந்துறவான நல்லா சொல்றாங்க. வேறவங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துனியாவுக்கு 3 உதாரணம் சொன்னாங்க. ஒன்று ஒரு ஹதீஸ சொன்னாங்க, ஒரு செத்த புணத்தை போல. செத்த புணத்தை யார் சரி மதிப்பாங்க, என்ன சரி செய்யணும். இன்னொன்று சொன்னாங்க, இந்த துனியாய்க்கு தானே டாய்லெட்ட போல. மனசல கூட யாராவது டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு பிச்சை நேரம் நிற்போமா, குயிக்கா வெளியே வந்துடும். இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, ஒரு வயசான கிழவி, இவருக்கு பட்டு புடவை அழகு உடுப்பாடுறாங்க, அழகா உடுப்பாடுறாங்க, என்ன சரி பொறுமதியுமா. இது மாதிரிதான் துனியா. மேலாளர்களே, ஒரு கடைக்கு நாங்க போறோம், ஒரு வாஷிங் மெஷினோ இன்னொரு ஹீட்டர் ஜம்போ ஏதோ சாமான் வாங்க போன அந்த பொஸ்ஸின் அந்த வாஷிங் மெஷினை செஞ்சவர் இவர் சொல்றாரு, இந்த வாஷிங் மெஷினை நீங்க வாங்கவான, இதுல எந்த பிரயோசனம் இல்லை, இது லோக்கல் குவாலிட்டி, இதுல எந்த லாபமும் இல்லை. அவர் அப்படி செஞ்சவர் சொல்றாரு, பொஸ்ஸின்ல செஞ்சவர் சொல்றாரு, வாஷிங் மெஷினை செஞ்சவரே சொல்றாரு, இந்த வாஷிங் மெஷின்ல இந்த சாமான்ல எந்த லாபமும் இல்லை, இது நஷ்டம், இதை வாங்கினவான. அதுக்கு பிறகு ஒருத்தர் வாங்கினார்னு சொன்னா நாங்க பார்த்து அவரை பார்த்து புத்திசாலினோ. இதே மாதிரி இந்த உலகத்தை படைச்ச ரப்பு அல்லாஹ் சொல்றான், இந்த துனியா இது ஒன்றுமே இல்லை, இத பார்த்து நீங்க ஏமாந்துறவான, இது அற்பமானது. இந்த துனியாவை பார்த்து ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம். ஒரு மனிதர் காலையில சந்தைக்கு போறாரு. சந்தைக்கு போனா வளமையா வாங்குற சாமனுடைய விலை வளமையை விட கூடி. நேற்று வாங்கினோட இன்னைக்கு ஒரு இன்னைக்கு காலத்துக்கு அதை ஒப்பாம். இப்ப நாங்க என்ன பேசுவோம், இந்த அரசாங்கம் சரிதான், இவர் வந்ததுனாலதான் இந்த நாள் சொல்லி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்மாற்றமா சொன்னாங்க, லா தஸ்தகிலு பிதுஆஇ அலா முலூகிக்கும். நீங்க இந்த அரசாங்கத்துக்கு ஏசி பேசுறதுனால எந்த லாபமும் இல்லை. அவரை ஏசுறதுனால அவங்களோட பொருள் விலை குறைய போறதும் இல்லை, அதுல எந்த ஒழுங்கு லாபம். வலாக்கின் இஸ்தகிலு பிதுஆஇ வ தபர்ருஇ இலல்லாஹ். உங்களுக்கு அதுல பொறுத்து கொள்ள தன்மை, அந்த பொருள் குறையணுமா, இந்த அரசு மனசுல உள்ளத்துல அல்லாஹ் இறக்கத்தன்மையை போடணுமா, என்ன தெரியுமா செய்யணும், நீங்க ஏண்ட பக்கம் வாங்க, என்னிடத்துல துஆ செய்யுங்க, நான் அந்த பொருளுடைய எல்லா விலையும் குறைச்சிதானே என்பதாக. உலகத்துல ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பயங்கரமான தண்டனை என்ன தெரியுமா, நான் எல்லாம் மாஷா அல்லாஹ் எனக்கு அல்ல, நான் எல்லாம் செய்வேன், அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு குறைச்சிறான் இல்லை, என் உள்ளத்துல படுவது, நான் தொழுகிறது இல்லை, நான் நோம்பு பிடிக்கிறது இல்லை, ஆனா நான் எதுல கை வச்சாலும் பறக்க. இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எங்களோட இறக்கம். பனி இஸ்ராயீல்ல ஒரு ஆலிமீன், அதாவது தேர்ச்சி பெற்றோம் அந்த காலத்துல ஆலிம்களை மிகவும் கண்ணியப்படும். இந்த காலம் மாதிரி இல்ல, உலமாக்கள் என்றால் மிகவும் கண்ணியப்படுத்துவோம். இந்த ஆலிம் எந்த அளவுன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமோட தௌராத், இந்த தௌராத்தை முழுக்க படிச்சிருந்தாங்க.
படிச்சவங்க மிகவும் குறவு. குர்ஆன் அல்லாஹ் சொல்ல வகாலத்தில் யஹூது உஸைர் என்று சொல்றான். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக யஹூதியர் சொல்லுவாங்க, பனி இஸ்ராயீல் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் இந்த தௌராத்தை பாடமாக்கினார். இந்த ஆலிமும் இந்த தௌராத்தை முழுக்க படிச்சிருந்தார், விளங்கியிருந்தார். அல்லாஹ் இன்னொரு கிஃப்ட கொடுத்திருந்தார். என்ன தெரியுமா? இவருக்கு இதோட சேர்த்து அல்லாஹ் என்னதை கொடுத்தீங்கன்னா உலகத்தையும் கொடுத்தீங்க. எந்த பிசினஸ் செஞ்சாலும் இவருக்கு நல்ல பரக்கத். ஆனா இவருடைய வாழ்க்கையில எந்த அமலும் இல்லை. ஆலிம்தான், மௌலவிதான், ஆனா தொழுவது இல்லை, நோம்பு பிடிக்கிறது இல்லை, ஹஜ்ஜி செய்ய வசதிக்கு ஹஜ்ஜி செய்யறது இல்லை, ஜக்காத் கொடுக்கிறது இல்லை. ஆனா இவர் என்ன செஞ்சாலும் இவருடைய தொழில பரக்கத் முன்னேறி கொண்டே போறார். இந்த ஆலிம் அல்லவா யோசிச்சாரு, நான் தொழுகிறேன் இல்லை, ஒன்றுமே செய்யறேன் இல்லை, அல்லாஹ் எனக்கு என்ன ரிஸ்க்ல எந்த ஒன்றுமே குறைச்சிடானே. அல்லாஹ் கேட்டாரு, யாரா தம் மக்ஷீக வலா துஆக்கிபி, யாரா நோட தொழுகிறது இல்லை, நோம்பு பிடிக்கிறது இல்லை, ஒன்றுமே செய்யறேன் இல்லை, யாரா எல்லாமே மாற்றம் தான் செய்யறேன், ஆனா எனக்கு நீ பரக்கத்தை தந்து கொண்டீங்களே, என்ன காரணம்? ஆச்சரியம், என்ன ஒன்றுமே தட்டி சொல்லி. அல்லாஹ் அந்த காலத்துல ஒரு நபி இல்லை, அந்த நபிகிட்ட அல்லாஹ் சொல்லி அனுப்பினா, நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க, உலகத்திலே ஆக பயங்கரமான சோதனை உனக்கு தான் நந்திக்கிறேன். உலகத்திலே ஆக பயங்கரமான சோதனை உனக்கு தான் நந்திக்கிறேன். ஆனா நீ அதை தெரிஞ்சுக்கொள்ள, அதை நீ தெரிஞ்சுக்கொள்ளல. சொன்னாங்களா, என்ன அல்லாஹ் எனக்கு என்ன அப்படி ஒரு சோதனை கொண்டு போய் என்ன தந்தை? அல்லாஹ் சொன்னானா, ஹர்ரம்தக ஹலாவத முனாஜதி, அதாவது எந்த பக்கம் நெருங்குறது, என்ன அமல் செய்யறது, என்ன தொழில், அந்த இடத்துல உதவியை அடைஞ்சு கொள்ள, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சிருந்து விட்டு கொண்ட தூரமாக்கி, அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டு கொண்ட தூரமாக்குகிறேன். அல்லாஹ் சொன்னா, ஒரு மனிதனுக்கு உலகத்துல கொடுக்கக்கூடிய ஆக பெரிய அதாவது தண்டனை என்ன தெரியுமா? அவனை அமல் செய்யறதை விட்டு அல்லாஹ் தூரமாக்குறது. இன்னைக்கு நாங்க மாஷாஅல்லாஹ் நல்லா சொல்லுவோம், நாங்க எதுல வச்சாலும் பரக்கத்தப்பா, நான் முன்னேறிக்கொண்டே. இன்னைக்கு நாங்களே எங்களை பத்துவா எடுத்துக்கொள்றோம். என்ன பத்துவா? எனக்கு நான் எது செஞ்சாலும் என்ன தெரியுமா? என்ன மனசு நல்லா, நான் மனசுல நல்லா தாரேன், நான் தொழுகிறேன் இல்லை, நோம்பு முடிச்சு அவர் பெருமையா சொல்றேன், நான் ஒன்றுமே செய்யல, அல்ல எனக்கு நல்லா தந்து கொண்டே. அல்லா தார என்ன தெரியுமா? அவங்களை பிடிக்க உலகத்திலே உங்களை தான் கேவலமா அல்லாஹ் பார்க்கிறான். எனக்கு அல்லாஹ் துனியாவை தருவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அது அல்லாஹ்வுடைய ஒரு நியாமத். அந்த நியாமத்தை தந்தும் அல்லாஹ் அவருடைய அமலை விட்டு உங்களை தூரமாக்குறாங்க. ஜகாத் கொடுக்க மனசு வருதில்லை, வருஷம் முடிஞ்சு ஜகாத்தை கணக்கு பார்க்கறதுக்கு ஐடியா வருவதில்லை. அல்லாஹ் ஐடியாவை தரலையா? நீங்க யோசிச்சு போங்க, அல்லாஹ் உங்களை உலகத்தில் ஆக கேவலமான உத்தரவு அல்லாஹ் வச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யகுர்ரன்னக தகல்லுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். இந்த காஃபிர்களுக்கு நான் உலகத்துல கொடுத்த நியாமத், நிறைய நியாமத் கொடுத்தீங்களே, இந்த நியாமத்தை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து நீங்க ஏமாத்துறவான. பட்டன்ல தான் வாழ்றாரு அவர், அமைக்கினா மேல போறாரு, அமைக்கினா கீழே வாழ்றாரு, பட்டன் லைஃப் அவர் சிம்பிளா வாழ்றாரு. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தீங்கிறான், இதை பார்த்து நீங்க ஏமாத்துறவான. இது அற்பா. நீங்க கவலைப்படணும், அல்ல எனக்கு 1000 தந்துட்டான், 45 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். அல்லாஹ் எவ்வளவு மாற்றம். அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு நான் என்ன செய்யணும்? என் அஹ்லாக் எப்படி இருக்குது? நான் பிசினஸ் பண்றேன், வியாபாரம் பண்றேன், எனக்கு கீழால தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க, இவங்களோட நான் எப்படி நடந்து வாழ்ந்தேன்? இவ்வளவு பெரிய அந்தஸ்தெல்லாம் தந்தீங்க. என்ன முதலாளி எல்லாம் வச்சுக்கிறான், என் தொழிலாளியுடைய ஹக்குல நான் சரியா செய்யணும். இதெல்லாம் யோசிக்கிறேன். அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துறேன்டா, அதுக்கு நான் சரியாக. அதனால வேளாண்மையே இந்த சொற்ப வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து மரணிக்கிறதாக முக்கியம். இதுக்காக வேண்டி நான் சில நேரம் சுருக்கமாகிறேன், சில 3 அமல்கள்
இந்த அமலை நான் உனக்கு சொல்றேன், எங்கட வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும் மிஸ் பண்ணிடுவோம். இந்த அமலை நீங்க கடைபிடிச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் நிம்மதி தருவான், அல்லாஹ் பரக்கத்தை தருவான். அல்லாஹ் பரக்கத்தை தருவான். எத்தனையோ நியமத்தினா எத்தனையோ பெரிய கஷ்டத்தை சஹாபாக்கள் இல்ல, ஒன்றுமே இல்ல. ஆனா இந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திரம் அது துபரத்துல வெளியே வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பயங்கரமான வெயில வெளியே வந்தீங்க. கேட்டா யார சொல்லுங்க என்ன விஷயம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மேலானவர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தா அனுப்பப்பட்டோம். சொன்னாங்க உங்களே பசி தாங்க யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது துபரத்த அபூபக்கர் சொன்னாங்க யார சொல்லுங்க எங்களுக்கு மதே நிலமதா, எங்களுக்கு பசி வீட்லயே அவ்வளவு பசியே யார சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அன்சாரி சஹாபி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. சஹாபி இல்ல, ஆனா வந்திக்கிற நபி தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நபி வந்திக்கிறாங்க வீட்டுக்கு. ஸல்லல்லாஹு கண்ணியப்படுத்தணும். அந்த வீட்டில இருந்து ஒரு ஈச்ச கொலை வருது. ஏன்னா அது துபரதி அல்லாஹ் சொல்றாங்க, நான் பல நாள் நான் சாப்பிடல, எனக்கு பசி. நான் உடனே என்ன செஞ்சேன், அதை வச்சு எடுத்து உடனே டக்குன்னு தீட்டுட்டு அவசரம் அதை ஒரு ஈச்ச பழத்தை தீட்டுட்டு அடுத்த ஈச்ச பழத்தை எடுக்கிறதுக்கு பார்த்து யாரு அந்த தபூபக்கர் சித்திகார அவங்க இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்ச பழத்தை ஃபுல்லா தீட்டு முடிச்சு கொஞ்சம் தீட்டுட்டு நபியுடைய மூஞ்ச பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணில் கண்ணீர் வடித்து ஏனாலே அது துபரதி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. கேட்டாங்க யா ரசூலல்லாஹ், இந்த பசியான நேரத்திலே இந்த கஷ்டமான நேரத்திலேயுமா யா ரசூலல்லாஹ், எத்தனை நாள் சாப்பிடல இந்த நேரத்திலேயுமா? ஏனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்பரே உனக்கு தெரியாதா, நாளை கியாமத்துடைய நாளில அல்லாஹ் இத பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான். உம்பரே இதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல போறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டமான நேரம், இந்த நேரத்துல கூட சொன்னாங்க, உமரே உனக்கு தெரியாதா கியாமத்துல இத பத்தி அல்லாஹ் கேட்பான். வேற நாங்க நினைச்சோம் 50 வருஷம் வாழ்ந்துட்டோம், 50 வருஷம் வாழ்ந்து அல்லாஹ் விட மாட்டான். ஒவ்வொரு செகண்டா அல்லாஹ் என்ன கேட்பான், நீங்க இந்த செகண்ட் என்ன செஞ்சீங்க, ஒவ்வொரு செகண்ட் அல்லாஹ் பார்ப்பான். இந்த இடத்துல ஈடேற்றம் வேணுமா? எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் விரும்பக்கூடிய சில அமல்களை நாம செய்யணும். அன்றாடம் நாம பொடுபோக்கு செய்யணும் சில விஷயம். அதுல ஆக முக்கியமானது ஒன்றுதான் 5 நேர தொழுகை. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் தன்னுடைய அடியான் தன் பக்கம் வரணும், தொழணும். அதான் சொல்ல வச்சு அடியான் மறந்து சரி இந்த தண்டனைக்கு இவன் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவன் பக்கம் அழைக்கிறதுக்காக வேண்டி ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா தொழுகையின் பக்கம் சஹாபாக்கள் எந்த கஷ்டத்தையும் விட மாட்டாங்க. ஏன் இதுலதான் கண்குளிர்ச்சி. இக்பால் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா இது கேட்டாங்க, யார சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வெள்ளம் வருது, வெள்ளம் வந்து நாங்க என்ன செய்வது? நான் கேட்கல, இந்த சாமான் எல்லாம் வீணா போகுது, நான் எப்படி அதை கேட்கல. என்னதான் கேட்டாங்க, வெள்ளம் வருது யார சொன்னதா, இந்த கட்டத்துல நான் எப்படி தொழுவது? இன்னொரு சஹாபி சொன்ன, யார சொன்னதா, நான் சலபத் இப்னு அக்வா, நான் வேட்டைக்கு போறேன் யார சொன்னதா, வேட்டைக்கு போனா அந்த நேர தொழுகையை நான் எப்படி கடைபிடிச்சு கொள்வது? கேள்வி சஹாபா. இன்னொரு சஹாபி, நான் கடலுக்கு போறேன் யார சொன்னதா, கடல்ல தொழுகை எப்படி நிறைவேற்றுது? இவங்க என்ன கஷ்டம், இந்த நேரத்தில் இந்த தொழுகை வீணாயிடும். விளங்கி இருந்தாங்க எல்லாம் மேலான தெரியும். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா மேலானவர்களே, இவங்க கண் தெரியாத சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க. இந்த சஹாபி கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 கண்ணும் தெரியாது, மதீனாவோ விஷ ஜந்துக்கள் நிறைஞ்ச பூமி. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஆரம்ப காலத்துல இந்த மதீனாவிலே விஷ பாம்புகள், பயங்கரமான விஷ பாம்புகள் இந்த இடம். கண் தெரியாத சஹாபி, குர்ஆன் பேசின சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மஸ்ஜிதுக்கு வந்து தொழணுமா?
எல்லாரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கவலை நபி கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டு சொன்னாங்க. உம்மே மக்தூமே நீங்க ஊர்ல தொழுது போங்க அனுப்பினாங்க. அந்த சஹாபி மஸ்ஜிதுடைய கதவை விட்டு வெளியே போறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சொன்னாங்க யார சொல்லுங்க அந்த அப்துல்லா உம்மே மக்தூம் அவன்கிட்ட கேளுங்க. அதான் மஸ்ஜிதுல சொல்லக்கூடிய அதான் அவருக்கு கேட்குதா வீட்டுக்கு கேட்குதான்னு சொன்னாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க மஸ்ஜிதுடைய அதான் கேட்குதா அது தஸ்மாஹும் நிதா யா ரசூலல்லாஹ் கேட்குது யா ரசூலல்லாஹ். அப்ப சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு கூட வீட்டுல தொழில் அவர் மஸ்ஜிதுக்கு வந்துதான் தொழணும். மேலானவர்களே இந்த கண் தெரியாத சஹாபி இவங்களுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயங்கரமான இடம் இருளான பூமி இந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டிக்க வந்தாங்க. சொன்னாங்க என்ன நீங்க மஸ்ஜிதுக்கு வந்துதான் தொழணும். தொழுகையில் அவ்வளவு பறக்கத்துக்கு மேலானது. தொழுகையில் அவ்வளவு யார் தொழுகைய டைமுக்கு தொழுகிறாரோ அதான் சொன்ன முதல்ல டைமுக்கு தொழுக விலகிக்கோங்க. அவருடைய எல்லா விஷயமும் டைமுக்கு நடக்கும். டைமுக்கு நடக்கும். யார் தொழுகைய அமைதியா பக்குவமா தொழுகிறாரோ அவருடைய எல்லா விஷயமும் அல்லாஹ் அமைதியா டென்ஷன் ஆகாம பக்குவமா அல்லாஹ் நடத்தி. வேற யார் தொழுகை அவசர அவசரமா தொழுகிறா அவர் எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகாம தொழுகிறாரு. ஆனா அதுல எந்த ஹுஷூவும் இல்ல ஹுதுவும் இல்ல. என்ன வந்து தொழுகிறாரு கோடி கொத்துல மாறிடுவோமே. இப்படி யார் தொழுகிறா அவர் எப்ப பார்த்தாலும் தொழுதாலும் டென்ஷன். உண்மையா தொழுது பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத பரக்கத் அமையார். தொழுகையை அழகா தொழுது பாருங்க உங்களோட வாழ்க்கை அழகா இருக்கும். தொழுகையை நேரா தொழுது பாருங்க உங்களோட வாழ்க்கை நேரா இருக்கும். வாரிங்க மஸ்ஜிதுக்குள்ள வுது செய்யற நேரத்திலே உங்களோட உள்ளத்துல வந்துடும் நான் அல்லாஹ்ட முன்னுக்கு நிக்க போறேன். இதான் ஒரு முஃமினுடைய ஈமான். அல்லாஹ்வோட நான் பேச போறேன். அல்லாஹ்விடத்தில் என்ன தேவையை நான் கேட்க போறேன். யார் இப்படி தொழுறீங்களோ நிச்சயமாக மேலானவர்களே சஹாபாக்கள் இப்படித்தான் தொழுதாங்க. எல்லா பிரச்சனையும் இந்த தொழுகையில கண் குளிர்ச்சி கண்டுகொண்டாங்க. ஏன் எங்களுக்கு எங்கட தொழுகை இப்படி இல்ல தக்பீர கட்டினோட உள்ள சிந்தனை எல்லாம் வருது. ஒது எடுத்து சில மக்கள் கால கழிவுனா கைய கழிவுனா தக்பீர கட்டும்போது யோசிச்சோம். ஏன் அந்த அளவு பேர் இதனால எங்கட சில பிரச்சனைகள் எங்கிட்ட போகுது. மேலானவர்களே இந்த விஷயத்துல யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் சரி பண்ணுவான். இரண்டாவது மேலானவர்களே அல்லாஹ் எங்களுக்கு என்று அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது குர்ஆன். யார் குர்ஆனுடன் தொடர்புள்ளவராக இருக்கிறாரோ நிச்சயமா அல்லாஹ் அவரோட வாழ்க்கை அழகாக அன்பார்ந்த வாலிபர்களே அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய ஞாபகத்தை மேலானவர்களே இந்த குர்ஆன் இருக்குது இந்த கலம் இந்த கலாம் இருக்குது இது எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய பொக்கிஷம். எத்தனையோ பேர் பல வருஷம் இந்த குர்ஆனை தொட்டு பல வருஷம் அன்பார்ந்த வாலிபர்களே ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு இல்ல ஒரு ஜுஸு ஏனாதா ஒரு பக்கம் சரி பார்த்தோம் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத்தை காட்டுவான். எத்தனையோ பேர் இந்த குர்ஆனை துறந்தாங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அல்லாஹ் வச்சிருக்கான். உங்களோட உள்ளத்துல அடி கவலைக்குதான் உடல் நோய்க்கு ஷிஃபா இந்த குர்ஆனை தான் இருக்கு. குர்ஆனை துறந்து எத்தனையோ வருஷம் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு நீண்ட ஒரு பயானுக்கு போற இடத்துல முக்கியமான ஒரு வாலிபர் அவருடைய வாகனத்துல நான் அவரிடத்துல கேட்டுதான் சொல்றேன். வாகனத்துல போற இடத்துல அவருக்கு இந்த குர்ஆனுடைய சிறப்பை பேசிக்கொண்டு போற இடத்துல அவர் எங்க அழுகுறாங்க. என்ன விஷயம் வாப்பா ஏன் அழுகுறீங்க சொன்னாரு. அது பெரிய செல்வமே ஹசரத் கிட்டத்தட்ட நான் இந்த குர்ஆனை துறந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமா நான் குர்ஆனை பிடிச்சி ஹசரத் இதை நினைச்சவங்க எனக்கு இவ்வளவு கவலை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அபூபக்கர் ஐயாஸ் இவரோட சக்கராத்துடைய நேரம் தன்னை மகன் வந்து கிட்ட வந்து கலிமா சொல்லி கொடுக்கிறார். கலிமா வருது கொஞ்சம் தடமாடுறார். மகன் பயந்துட்டார். பாப்பா எவ்வளவு பெரிய அவனா வாப்பா சொன்னாரா மகனே நீ பயப்படாது
கலிமா வரணும் பயப்படாது. இந்த அறக்குள்ள நான் கிட்டத்தட்ட 18,000 தடவை குர்ஆனை பார்த்து ஓதி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு நிச்சயமான என்ன பாதுகாப்பா. நாங்க இவட வீட்டுக்கு போய் நாங்க எத்தனை ஒரு குர்ஆனை சரி வருஷத்துக்கு முடிச்சோம். நாங்க 20 குர்ஆன் முடிச்சேன் சொல்லேருமா. இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் 5 பேர் இருந்தா 5 பேருக்கும் தனித்தனி போன் இருக்குது. பாப்பாக்கு ஒரு போன், உமாக்கு ஒரு போன், மகனுக்கு ஒரு போன், தந்த பிள்ளை அவருக்கு ஒரு போன். வேற தனித்தனி குர்ஆன் எத்தனை வீட்ல இருக்குது? எத்தனை வீட்ல தனித்தனி குர்ஆன் இருக்குது? அது மிகவும் குறைவு. நம்ம ஓதி முடிஞ்சுட்டா சில வீட்ல 2 குர்ஆனை வச்சுதான் எல்லாரும் ஓதுறது. 2 குர்ஆனை வருஷத்துக்கு ஒருக்கதான். இப்ப அதுவும் இல்லை. ரமதான தொடர்ந்தாங்க. இப்ப அதுலயும் மிச்ச குர்ஆன். அதனால இந்த கலாமுடைய விஷயம் குர்ஆனுடைய விஷயத்துல யாரெல்லாம் பேருந்து 2 தட்டை அட்டைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் நீங்கதான் வேறானது. இது சொல்லி வேணாம். நேரம் சுருக்கமா செஞ்சு பாருங்க. நீங்க செல்வம் நீங்குது. மாஷா அல்லாஹ். ஏசி கார்ல தான் போறாரு. ஆனா உள்ளத்துல நிம்மதிக்காது. பதட்டம் விடிஞ்சா செக்குக்கு சரி போடும். எல்லாம் டென்ஷன் அடிச்சுக்கிறாங்க. டென்ஷன் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்துல நெருங்க வேண்டிய விஷயத்தை நெருங்கல. கடைக்கு வாரத்துக்கு முன்னால குர்ஆன் ஓதிட்டு வாங்க. கதையை திறந்துட்டு குர்ஆன் ஓதிட்டு திறந்து பாருங்க. அல்லாஹ் எல்லா பிரச்சனைக்கும் லேசான வழியை காட்டுவான். மூணாவது வினாவை நேரம் சுருக்கமாகிறது. அல்லாஹ்வை யாபகத்தோடு இருங்க. அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருங்க. இந்த திக்ரிலே அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் உள்ளத்துல நிம்மதியை தரக்கூடிய ஆக முக்கியமான ஒன்றுதான் இந்த திக்ர். மேலே நம்ம ஹதீஸ் ஞாபகம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மீசான் நிற்கப்பட அமல்களை நிற்கப்படக்கூடிய முழு உலகத்துடைய அனைத்து விஷயங்களை வச்சாலும் ஆகிரத்துடைய எல்லாத்தையும் வச்சாலும் இந்த மீசான் தராசிய நிரப்பேறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, நீங்க ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அவங்களோட மீசான அரவாசி அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசான முழுதுமல்லா நிரப்பிடுவாங்க. இந்த திக்ர்ல இவ்வளவு பரக்கத்து. நீங்க என்னமோ பேசி திக்ர் செய்யறோம் தொழுது முடிஞ்சது எத்தனையோ பேர் துஆம் இல்ல. மேலே துஆல இக்திலாஃப் இருக்குது வெச்சுவோனே. இந்த திக்ர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு இன்னைக்கு டைம் கொடுக்கல. முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு ஜும்மா முடிஞ்சத பார்க்கலாம். இமாம் சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுத்து சில பேர் செல்போன் போட்டு வெளியே போவாங்க. நீங்க யோசிச்சு போங்க, அல்லாஹ் எவ்வளவு உங்களை தூரமாக்குறான். திக்ர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எப்படிப்பட்ட திக்ர்? அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன மிக்சர் இஸ்திக்ஃபார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த திக்ரை கடைபிடிச்சு பாருங்க. அல்லாஹ் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் நிறைய செழிப்பு அல்லாஹ் தருவான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் பஜாருக்கு போனா மேலானவர்களே, பஜார்ல சாமனெல்லாம் வாங்கிட்டு அந்த மூட்டை தூக்குறதுக்கு ஒரு நாட்டாமை போட்டு சாமனை தூக்கி வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்தா வார வழி ரொம்ப தூரம். அந்த நாட்டாமோட கதைச்ச பார்க்க அந்த நாட்டாமை ஏதோ முடங்கி வர. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பார்த்து நினைச்சாங்களாம், இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இவருடைய பிரச்சனையை நான் கேட்டு இவருக்கு என்னமாலும் ஹெல்ப் பண்ணிடுறேன். கூட்டு போயிட்டு பார்க்கறது பரதாபடி வீட்டுக்கு போனா சாமனை வச்சோன்னே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவரோட கூலியை கேட்டு கூலியை கொடுத்தார். போற வழியில எவ்வளவு ட்ரை பண்ணாரு. அவருடைய பிரச்சனையை தெரிஞ்சு கொள்றதுக்கு அவர் சொல்லல, ஒன்றும் கேட்க பேசலாது. இப்ப சாமான சதியை கொடுத்துட்டு அந்த நாட்டாம திரும்ப நேரத்துல கேட்டாரு, ஏ மகனே, நான் வார நேரத்துல பார்த்தேன், நீங்க ஏதோ முடங்கி கவலையோட வாரீங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனைக்கு தான் வாழ்க்கை. ஒரு நாட்டாம இவரை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாராம், எனக்கா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன். அப்ப கேட்டாங்கன்னா, நீங்க வரக்கோல என்னமோ முடங்கி வந்தீங்க சொன்னாங்க. நான் ஒன்றும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதெல்லாம் எந்த கிதாபிலையும் காட்டுறதில்லை. ரெண்டும் சேர்ந்து வந்து எந்த கிதாபிலையும் நான் பார்க்கலே.
அந்த நாட்டாம சொன்னா எனக்கு எங்க கிதாபுல வருது எந்த ஹதீஸ்ல வருது எனக்கு ஒன்றுமே தெரியும். ஆனா எனக்கு இது ரெண்டும் தேவையாச்சு. நான் சொன்னேன் எனக்கு என்ன விஷயம் ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்கன்னா அல்லாஹ் எனக்கு அழகான உடம்பை தரு, அழகான ஆரோக்கியத்தை தரு, அழகான தொழிலை தந்து, அழகான குடும்பத்தை தந்து, அல்லாஹ் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு தேவையான ரிஸ்க தர தரவோட நியமிச்சார். எனக்கு யாரு சொல்றது நாட்டாம. இதுக்காக வேண்டி நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா நான் பெரியவரே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பார்த்து இவ்வளவு ஞாபகம் என்ன ஞாபகம் தொழில்னா மூட்டை தூக்குறது, இவ்வளவு அழகான தொழிலை தந்து ஆரோக்கியத்தை தந்து எல்லாத்தையும் தந்த அல்லாஹ்க்கு சில நேரத்துல நாங்க தவறு செஞ்சுட்டோமே, மனசால எல்லாம் நினைச்சு ஏதோ தவறு செஞ்சுட்டோமே, இதை நினைச்சுதான் நான் இஸ்திக்ஃபார் செஞ்சேன். மேலானவர்களே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்துட்டு சொன்னாங்களா, ரொம்ப ரொம்ப ஹம்மார் அஃப்கஹு மினல் ஹசன். சொன்னாரா இந்த நாட்டாம என்கிறாரே இந்த ஹசன் பஸ்ரியை விட அல்லாஹ்வை நல்லா விளங்குகிறார். இந்த ஹசன் பஸ்ரியை விட அல்லாஹ்வை நல்லா விளங்குகிறார். சொன்னாராம் அந்த நாட்டாம பார்த்து, ஏ மகனே இந்த ரெண்டு திக்ரையும் நீ கடைபிடிச்சுக்கோ உன்னோட வாழ்க்கை. நிச்சயமா நீ அல்லாஹ்வை சந்திக்க கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற நிலைமையில தான் நிச்சயமா அல்லாஹ் சந்திப்பேன். ஏன்னா எனக்கு அல்லாஹ் எனக்கு எப்போதும் ஞாபகம், எப்போதும் ஞாபகம். யாரும் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு ஏதோ ஒரு தொழிலை தந்தீங்களா அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கு தேவையான ரிஸ்க் எதுவும் கிடைக்குது, கிடைச்சு கூட நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம். அதான் சத்தம் காதுக்கு கேட்குது. ஒரு கேசரி அல்லாஹ்வை நினைச்சு திக்ர் செஞ்சீங்களோமா, குர்ஆனை முடிச்சு எவ்வளவு நாள் அல்லாஹ்வுடைய நல்ல விஷயம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சு எத்தனை சந்தர்ப்பத்தை நாங்க மிஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஆரோக்கியமே எவ்வளவு பெரிய அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை சொற்பமானது, அற்பமானது. இந்த வாழ்க்கையில நானும் நீங்களும் ஒரு நாள் மௌத்தை சந்திச்சு அமர்வேன், யாரும் மறக்க முடியாது. இந்த மௌத்தை சந்திக்கிற நேரத்துல நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட மௌத்தாயினாதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நாங்க வெற்றி பெற்றவர். அந்த பொருத்தம் கிடைக்கலையா வேணாலே என்ன கோடீஸ்வரனா வாழ்ந்தாலும் நாளை கியாமத்துடைய நாள் இது முடிவில்லாத வாழ்க்கை. இதுதான் இந்த வாழ்க்கையில வெற்றி இல்லாம நீங்க மௌத்தா போறீங்களா, உங்களுக்கு உலகத்துல என்ன ஞாபகத்தன்னும் வேலை அந்த வாழ்க்கைக்காக அல்லாஹ் தந்திக்கிறார். அல்லாஹ் தந்தை அந்த சந்தர்ப்பத்தை பொன்னானதாக கருதி அவரிடத்துல நெருங்கி அவருடைய பொருத்தத்தை அடைஞ்சி அவருடைய ரஹ்மத் பெற்ற கூட்டத்தில் ஆக்கியவான். நான் என்னுடைய பாவனை தெரிவிப்பதை